ஸோ இந்த சாப்டரில் நம்ம வந்து சாம்பிளாக வந்து ஒரு வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, தென் வந்துட்டு எப்படி நம்ம வந்து ஒரு சர்வருக்கு வந்து வெப்சைட்டை ஹாஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது சாம்பிள் வெப்சைட் எப்படி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம்னா, நம்ம ஆஸ் யூஷுவலாக யூஸ் பண்ணியிருக்கிற ஹெட்டர் அந்த மாதிரி டேக்ஸ், அப்புறம் வந்து ஃபுட்டர் டேக்ஸ், டிவிஷன், அப்புறம் வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட்ஸ், அலைன்மெண்ட் இதெல்லாம் வச்சு ஒரு சாம்பிள் வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம். தென் வந்து சாம்பிள் வெப் ஹாஸ்டிங் எப்படின்னா, நமக்கு வந்து நிறைய ஃப்ரீ ஹாஸ்டிங் வந்து கிடைக்கும். அதில் வந்துட்டு நம்ம ஒரு அக்கௌண்ட் வாங்கினோம்னா நமக்கான ஒரு ஹாஸ்டிங் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. தென் அதில் வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதை அப்ளை பண்ண உடனே நமக்கு வந்து ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆன உடனே நம்ம டெவலப் பண்ண ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அதில் போட்டோம்னா நமக்கு வந்து டைரெக்டாக சர்வருக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம வந்து வியூ பண்ணுறப்போ வந்து நம்ம வெப்சைட் யூஆரில் டைப் பண்ணோம்னா நம்ம ஹாஸ்ட் பண்ண அப்லோட் பண்ண ஃபைல் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். பட் வந்து நம்ம ஃப்ரீ ஹாஸ்டிங்கில் வந்து எப்போவுமே வந்து நமக்கு நினைக்கிற ஃபீச்சர்ஸ் எதுவுமே கிடைக்காது. ஏன்னா வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்கறனால அவங்க வந்து லிமிட்டடில் தான் கொடுப்பாங்க. ஸோ நான் காசு கொடுத்து வாங்குற ஹாஸ்டிங்காக இருந்தால் நம்ம கேட்குற ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதாவது வந்து நம்ம கேட்குற ஸ்டோரேஜ், தென் ரேம், அப்புறம் வந்து அதோட பேண்ட்வித், இமெயில் ஐடிஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம காசு கொடுத்து வாங்கினோம்னா எக்ஸ்டென்ட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு சாம்பிள் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம சாம்பிளாக டெவலப் பண்ண போகிற வெப்சைட். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இதுதான் வந்து ஹெடர் செக்ஷன். அதாவது வந்துட்டு ஹெட்டருங்கிற டேகை யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணுறது. ஸோ இந்த ஹெடர் செக்ஷனுக்குள்ளே வந்து இன்னொரு செக்ஷன் வரும். அந்த எலிமெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா nav, அதாவது NAV, நேவிகேஷன் பார் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நேவிகேஷனில் வந்து 4 ஐட்டம்ஸ் இருக்குது. அதாவது ஹோம், கோர்சஸ், அபவுட் அண்ட் கான்டாக்ட். ஸோ கிளிக் பண்ணோம்னா ஒவ்வொரு பேஜுக்கும் ரீடைரக்ட். ஸோ இது வந்து நேவிகேஷன் பார். தென் ரைட் கார்னரில் வந்து நம்ம ஒரு லோகோ வச்சுருக்கோம். அதாவது வந்துட்டு ஹெட்டருக்குள்ளே வந்துட்டு ஒரு கம்பெனி லோகோ வேணுன்றதுக்காக அந்த லோகோ வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் வச்சுருக்கோம். அது எதுக்காக அப்படின்னா ஒரு இமேஜ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக. அதாவது ஒரு வெப்சைட்டோட ஹோம் பேஜில் அவங்களுக்கான இமேஜ் வேணும்னா அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக இந்த பாக்ஸ் வச்சுருக்கோம். தென் வந்துட்டு அந்த வெப்சைட்டோட டிஸ்கிரிப்ஷனுக்காக ஒரு பேஜ் வச்சுருக்கோம். அதாவது வந்து அந்த கண்டெய்னரில் வந்துட்டு பேஜை பற்றி ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சொல்கிறதுக்காக வச்சுருக்கோம். ஆஸ் யூஷுவலாக இதில் போட்டிருக்க கண்டென்ட் வந்துட்டு டெம்ப்ளேட் கண்டென்ட். நார்மலாக வந்து வெப் டிசைனுக்காக டெம்ப்ளேட்டுக்காக சில கண்டென்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம வந்து டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட்டாக வந்து என்னென்ன டுட்டோரியல்ஸ் அவைலபிள் ஆகுது இந்த வெப்சைட்டில் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இது வந்து டுவார்ட்ஸ் லெஃப்ட்டுக்கு ஸ்க்ரால் ஆகிட்டே இருக்கும். இது எப்படின்னு பார்த்தோம்னா இதில் மார்க்யூ அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இருக்கிறதே ரொம்ப பழைய டேக். அது வந்து HTML4ல் கூட யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இந்த மார்க்யூ அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடுக்கு ஸ்க்ரால் ஆகிட்டே போகும். ஸோ இந்த வெப்பேஜ் எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து லைன் பை லைனாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து index.html அப்படிங்கிற பேஜ். அதாவது வந்துட்டு என்ன ஒரு வெப்சைட்டுமே இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுற பேஜ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா index.html. ஸோ index.html அப்படிங்கிறது என்னன்னா ஒரு யூஆர்எல் டைப் பண்ணோடனே ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகிற பேஜ் தான் வந்து இண்டெக்ஸ் அப்படிங்கிற பேஜ். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக index.html அப்படிங்கிற பேஜ் டிசைன் பண்ணியாச்சு. ஸோ இனிஷியலாக அதோட டாக் டைப், அதாவது வந்து இந்த டாக்குமெண்ட் டைப் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். தென் அதுக்கப்புறம் வந்து ஹெடர் செக்ஷனில் வந்துட்டு டைட்டில் கொடுத்தாச்சு. தென் லிங்க் ரெல் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட், அதாவது வந்துட்டு style.css அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு லிங்க் கொடுத்துட்டோம். ஸோ நம்ம வந்து என்னென்ன ஸ்டைல்ஸ் வந்து style.cssல வந்து அப்பெண்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து இந்த பேஜில் வந்து ரெப்ளிகேட் ஆகிடும். தென் பாடி செக்ஷனில் தான் வந்துட்டு நம்ம மெயின் கண்டென்ட்டை ஃபுல்லாகவே டைப் பண்ண போகிறோம். ஸோ பாடிக்குள்ளே வந்து டிவிஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டிவிஷன் எதுக்குன்னா வந்துட்டு எல்லா கண்டென்ட்டையும் கண்டெயின் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கோட ஐடி வந்து கண்டெய்னர் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த கண்டெய்னர் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்னா ஆஷ் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைல் ஷீட்டில் ஆக்சஸ் பண்ணுவோம். தென் அந்த கண்டெய்னருக்கு அப்புறம் வந்துட்டு ஹெடர் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வந்து நம்ம வெப்சைட்டில் பார்த்தது அந்த ஆரஞ்சு கலரில் நேவிகேஷன் பார் வித் கம்பெனி லோகோ. ஸோ அந்த செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் ஹெட்டரில் வந்துட்டு ஒரு லோகோ கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு இமேஜ் லோட் பண்ணியிருக்கோம். அதாவது இமேஜ் சோர்ஸ் வந்து logo.png, ஆல்டர்னேட்டில் வந்து கம்பெனி லோகோன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இனிஷியலாக இந்த லோகோ வந்து நம்ம இன்பில்ட்டாக வந்து அந்த வெப்சைட்டில் கொடுக்குறப்ப நமக்கு எப்படி அவுட்புட் இருக்கும்னா, அதாவது ஹெட்டரில் IMG அப்படின்றதுல வந்துட்டு ஹெட்டர் இமேஜ் இந்த ஸ்டைல்ஸ் எதுவுமே கொடுக்காம பிளாங்காக கொடுத்தோம்னா நமக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ வந்து இனிஷியலாக நமக்கு இமேஜ் வந்து இப்படி தான் டிஸ்பிளே ஆகும் வெப் பேஜில் நம்ம இம்போர்ட் பண்ணோடனே. ஸோ இப்போ நம்ம ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணி எப்படி வந்து அந்த ரைட் கார்னருக்கு இந்த இமேஜ் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்ஜின் டாப் நம்ம கொடுத்துருக்கோம். எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா மார்ஜின் டாப்பில் 20 பிக்சல் வந்து ஸோ இனிஷியலாக நம்ம வந்து இந்த இமேஜை வந்துட்டு மார்ஜின் டாப் 30 பிக்சலும் மார்ஜின் ரைட் 10 பிக்சலும் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜை ரீலோட் பண்ணோடனே நம்ம கரெக்டாக மார்ஜின் டாப் வந்து கீழே இறங்கிடுச்சு. தென் மார்ஜின் லெஃப்ட் வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இமேஜை வந்து பொசிஷன் சேஞ்ச் பண்ணி வைக்கணும். தென் இதோட வித் அண்ட் ஹைட்டை வந்து
நம்ம கரெக்டாக சூட் ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ நமக்கு வந்து இந்த வித் அண்ட் ஹைட்டை வந்து நம்ம கரெக்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து ஸ்லாஷ் ஸ்டார் அப்படிங்கிறது கமெண்ட் லைன் சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணுறது. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு, அதாவது வித் அண்ட் ஹைட்டை வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு வித் வந்து 140 பிக்சல் அண்ட் ஹைட் வந்து 50 பிக்சல் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. பட் வந்து நமக்கு சைஸ் அண்ட் ஹைட் அது கரெக்டாக இருந்தாலும் நமக்கு வந்து பர்டிகுலராக அந்த ரைட் சைடு போகல. ஸோ இதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஃப்ளோட் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஸோ ஃப்ளோட் கோலன் ரைட் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடு போய் இந்த ஐக்கான் நின்று. ஸோ ஃப்ளோட் ரைட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம அவுட்புட் என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளோட்டான லோகோ அந்த சைடு போயிடுச்சு. தென் நேவிகேஷன் பார் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம நேவிகேஷன் பார் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக நமக்கு நேவிகேஷன் பார் இப்படி தான் கிடச்சிருக்கு. அதாவது வந்து நேவ்ங்கிற டேக்குள்ளே 4 லிஸ்ட் ஐட்டம் கொடுத்துருக்கோம். ஸோ ஹோம், கோர்சஸ், அபவுட் அண்ட் கான்டாக்ட். ஸோ இதை எப்படி வந்து நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து அட்வான்ஸாக மாற்றுறதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதோட டெக்ஸ்ட் டெக்கரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் கொடுத்தோடனே நமக்கு அடியில் வர்ற அண்டர்லைன் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ அது வந்து எப்படி ரிமூவ் ஆகுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அண்டர்லைன் வந்து நமக்கு கிளியர் ஆகிடுச்சு. தென் இப்போ வந்து இதோட ஃபாண்ட் சைஸ் அண்ட் கலர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கலர் ஒயிட் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. தென் இப்போ அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத முதல் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபாண்ட் கலர் வந்து ஒயிட் அப்படின்னு ஓகே ஆகிடுச்சு. பட் வந்து இன்னும் வந்து இதில் அலைன்மெண்ட் வந்து ஆகலை. சப்போஸ் நம்ம ஹோவர் பண்ணோம்னா நமக்கு வந்து எந்த சேஞ்சஸும் தெரில. ஸோ வந்து இதை நம்ம மாடிஃபை பண்ணணும். ஸோ இதுக்காக என்ன பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து டிஸ்பிளே இன்லைன் பிளாக் அப்படின்னு கொடுக்குறோம். எதுக்குன்னா வந்து ஒவ்வொரு நேவிகேஷன் எலிமெண்ட்டையும் நான் வந்து பிளாக்காக டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக டிஸ்பிளே இன்லைன் பிளாக் அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்லைன் பிளாக்ல டிஸ்பிளே ஆகிடும். தென் வந்து ஒவ்வொரு நேவிகேஷனில் இருக்கிற அந்த ஏங்கிற எலிமெண்ட்டுக்கு வித் அண்ட் ஹைட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். வித் வந்து 60 பிக்சல், தென் ஹைட் வந்து 30 பிக்சல். ஸோ வந்து இதை மென்ஷன் பண்ணோன்னே இதுக்கு எப்படி நம்ம அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ரீலோட் பண்ணோடனே ஒவ்வொரு நேவிகேஷனில் இருக்கிற ஒவ்வொரு மெனுக்கும் நடுவுலையும் நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ தென் வந்து இதுக்கப்புறம் என்ன டெக்கரேஷன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இதோட லைன் ஹைட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதாவது வந்து ஹெட்டரோட ஹைட் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி இந்த லைன் ஹைட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்துட்டு அந்த நேவ் ஏ அந்த ஆங்கர் எலிமெண்ட்டோட ஹைட் வந்து 30 பிக்சல்ங்கிறதுனால நம்ம லைன் ஹைட்டும் 30 பிக்சல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு டெக்ஸ்ட் வந்து சென்டரில் இருக்கும். ஸோ வந்து லைன் ஹைட் 30 பிக்சல் கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. கரெக்டாக லைன் ஹைட் 30 கொடுத்ததுனால நமக்கு கீழே பார்டரில் வந்து நமக்கு ஒரு நேவிகேஷன் பார் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுக்குறோம். ஏன்னா வந்து நம்மளோட நேவிகேஷன் டெக்ஸ்ட் எல்லாமே வந்து சென்டரில் போகணுன்றக்காக டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு கொடுக்குறோம். தென் வந்துட்டு மார்ஜின் லெஃப்ட் 0 பிக்சல் கொடுக்குறோம். எதுக்காகனா வந்துட்டு மார்ஜின் லெஃப்ட் தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ளோட் வந்து லெஃப்ட் சைடு தான் வச்சுருக்கோம். தென் வந்து நம்ம CSS3ல படித்த மாதிரி வெப்கிட் டிரான்சிஷன் ஆல் இது கொடுத்துருக்கோன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப நமக்கு வந்துட்டு லிட்டில் பிட் அனிமேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெப்கிட் டிரான்சிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஏதோ ஒரு அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு நேவிகேஷன் பார் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஹோவர் பண்ணுறப்ப கரெக்டாக ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன அனிமேஷன் கிடைக்குது. அதாவது வந்து ஹோவர் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து லைட்டாக அனிமேட்டோட வருது. இது எதனால் அப்படி வருதுன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து வெப்கிட் டிரான்சிஷன் ஒன்று கொடுத்தோம். ஸோ அதனால தான் அந்த அனிமேஷன் வருது. சப்போஸ் நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்த அனிமேஷன் கிடைக்காது. ஸோ இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எப்படி இது கிடைக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ என்ன இதுவுமே இல்லாமல் டக்குன்னு கட் ஆகிடுது. ஸோ அதனால தான் நம்ம வெப்கிட் டிரான்சிஷன் அப்படிங்கிற நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ nav ஏ ஹோவர், அதாவது வந்து ஹோவருங்கிற சுடோ கிளாஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இந்த நேவிகேஷனில் ஏ அப்படிங்கிற ஆங்கர் டேகை நம்ம ஹோவர் பண்ணுறப்ப நமக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதாவது வந்து ஹோவர் பண்ணுறப்ப நமக்கு 0.5 செகண்ட் வந்து ஒரு டிரான்சிஷன் நடக்கணும். தென் ஹோவர் பண்ணுறப்ப அதோட கலர் சேஞ்ச் ஆகணும். தென் அதோட பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்னு சேஞ்ச் ஆகணும். ஸோ வந்து இந்த 3 கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எப்போ அந்த நேவிகேஷனில் இருக்கிற ஆங்கர் டேகை வந்து ஹோவர் பண்ணுறோமோ அப்போ வந்து நமக்கு அதோட கலரும் தென் அதோட பேக்ரவுண்ட் கலர் ரெண்டுமே சேஞ்ச் ஆகும். ஸோ இது எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹோவர் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் ஆகும். அந்த டெக்ஸ்ட் கலர் வந்துட்டு நம்ம ஆரஞ்சு கலர் என்ன கலர் கொடுத்தோமோ அந்த கலருக்கும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஹெட்டர் செக்ஷன் நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டருங்கிற செக்ஷனை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்குள்ள இமேஜ், அதாவது வந்து அந்த கம்பெனி லோகோ இமேஜும் தென் வந்துட்டு ஒரு நேவிகேஷன் பாரும் டிசைன் பண்ணியிருக்கோம்.
தென் கம்பெனி லோகோக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா அதோட மார்ஜின் லெஃப்ட் அண்ட் மார்ஜின் ரைட்டை வந்து கொடுத்துட்டு அதோட வித் வந்து 160 பிக்சல் தென் ஹைட்டை வந்து 40 பிக்சல் கொடுத்து அதை ஃப்ளோட் வந்து ரைட் சைடு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்து அந்த இமேஜ் வந்து ரைட் சைடு போயிடுச்சு. தென் நேவிகேஷன் பாரில் மொத்தம் 4 மெனு கொடுத்துருக்கோம். அதாவது வந்து 4 ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி ஹோம், கோர்சஸ், அபவுட், கான்டாக்ட். ஸோ ஹோம்ங்கிறத கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து ஹெச்எஃப்ல வந்து home.html அப்படிங்கிற ஒரு பேஜுக்கும், கோர்சஸை கிளிக் பண்ணோம்னா courses.html அப்படிங்கிற ஒரு பேஜுக்கும், அபவுட் கிளிக் பண்ணோம்னா about.html அப்படிங்கிற ஒரு பேஜுக்கும், contact.html. ஸோ வந்து 4 பேஜுக்கும் நம்ம போகிற மாதிரி ரீடைரக்ட் பண்ணியிருக்கோம். இந்த நேவிகேஷன் பாரில் வந்துட்டு நேவிகேஷன் பாரை ஹோவர் பண்ண என்ன டிசைன் வரணும் அப்படிங்கிறதுக்காக வெப்கிட் ட்ரான்சிஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட பேக்ரவுண்ட் கலரும் சேஞ்ச் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். தென் வந்துட்டு ஒவ்வொரு மெனுக்கும் ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதுக்காக மார்ஜின் லெஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து நெக்ஸ்ட் நம்ம கண்டெய்னர் பேஜ் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ கண்டெய்னர் பேஜுங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டிவிஷனோட ஐடி நேம் வந்துட்டு இமேஜ். எதுக்காக அந்த இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோம்னா நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இமேஜ்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த டிவிஷனை நம்ம ஆக்சஸ் பண்ணுறப்ப ஆஷ் இமேஜ் அப்படிங்கிறத வச்சு தான் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிவிஷனுக்குள்ள இமேஜ் சோர்ஸ்னு கொடுத்து natural.jpg அப்படின்னு ஒரு இமேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இமேஜ் தான் நமக்கு ஹோம் பேஜில் டிஸ்பிளே ஆகும். தென் அதோட ஆல்டர்னேட் வந்து நேச்சுரல் இமேஜ். அது எதுக்காக அப்படி கொடுத்துருக்கோன்னா சப்போஸ் அந்த natural.jpgங்கிற இமேஜ் லோட் ஆகலைன்னா நமக்கு இந்த ஆல்டர்னேட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ வந்து இதோட ஸ்டைல்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். ஸோ ஆஷ் இமேஜ் அந்த டிவிஷனுங்கிற இமேஜில் ஐஎம்ஜிங்கிற டேகோட வித் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். 100% நம்ம கொடுத்ததுனால அந்த வித் வந்து ஃபுல்லாக இருக்குது. தென் ஹைட் வந்து 400 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால அந்த இமேஜோட ஹைட் பார்த்தோம்னா நமக்கு 400 பிக்சல்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ தென் வந்து கண்டென்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவிஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக வந்து ஒரு வெப்சைட்டோட மேஜர் கண்டென்ட்டை எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றதுக்காக. ஸோ அந்த கண்டென்ட் பேஜில் H3 கிரேட் ஸ்லோகன் அப்படிங்கிற ஒரு வேர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கண்டென்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த H3 ஸோ H3க்கு அப்புறம் நம்ம ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா அந்த H3ங்கிற ஹெட்டிங்கையும் கீழே வர்ற பேராகிராஃபையும் செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக நம்ம அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் பேராகிராஃப்க்கு அப்புறம் வந்து மோர் தென் 5 லிஸ்ட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா அந்த கண்டென்ட்டை வந்து லிஸ்ட் ஐட்டமாக டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து புல்லட்டிங் வந்து கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு லிஸ்ட்டையும் செப்பரேட் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு புல்லட்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ரிஃப்ரெஷ் பண்ணவுடனே இதோட அவுட்புட் நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது கிரேட் ஸ்லோகன், அதுக்கப்புறம் ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் விட்டதுனால நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. தென் அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப், அதுக்கப்புறம் வந்துட்டு புல்லட்டன் நம்பரிங்கில் வந்து நமக்கு வந்து 7 லிஸ்ட் ஐட்டம்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. தென் வந்து லாஸ்ட்டாக ஒன்று இருக்கிறது வந்து டுட்டோரியல்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட்டில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா H1 அப்படிங்கிற கண்டென்ட்டை வந்து டுட்டோரியல்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படிங்கிற CSS மெத்தட் யூஸ் பண்ணி கண்டென்ட்டை வந்து சென்டர் கொண்டு வந்திருக்கும். ஸோ கீழே வந்து C++, ஜாவா இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாமே வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எதனால வந்து நமக்கு இப்போ அந்த டெக்ஸ்ட் ஸ்க்ரால் ஆகுதுன்னா அந்த மார்க்கிங்கிற டேகை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இந்த மார்க்கிங்கிற டேகை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா இப்போ நமக்கு வந்து டெக்ஸ்ட் ஸ்க்ரால் ஆகாது. ஸோ அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து க்ளீனாக டிஸ்பிளே ஆகும். எந்த வித ஸ்க்ராலிங்கும் இதில் இருக்காது. ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் மார்க்கியூ அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ மார்க்கியூங்கிற டேகை அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வர அவுட்புட் பார்க்கலாம். மார்க்கியூ அப்படிங்கிற ஒரு டேக் ஆட் பண்ணியிருக்கோம். தென் மார்க்கியூ க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மார்க்கிங்கிற டேகுக்குள்ளே இந்த ஹெச்டிங்கிற கண்டென்ட்டை நம்ம வந்து லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எப்படி அவுட்புட் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு இந்த கண்டென்ட்லாம் ஸ்க்ரோல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தென் லாஸ்ட்டில் வந்து காப்பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு 2016 கம்பெனி லிமிடெட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த காப்பிரைட்டில் பார்த்தோம்னா சிங்கிற சிம்பிளை சுற்றி ஒரு சர்க்கிள் வந்துருக்கு. நம்ம லாஸ்ட்டாக HTML படித்தோம்ல அதே மாதிரி ஆம்பர்சன் காப்பி செமிகோலன் அப்படிங்கிற அந்த ஆஸ்கி கீவேர்டு யூஸ் பண்ணதுனால தான் நமக்கு இந்த காப்பிங்கிற சிம்பிள் கிடச்சிருக்கு. எதுக்காக அப்படின்னா UTF-8 மெத்தடில் வந்து நம்ம யூஸ் பண்ணுன்றதுக்காகத்தான் நான் வந்து ஆஸ்கி சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஆம்பர்சன் காப்பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். தென் வந்து பியோட அலைன்மெண்ட் வந்து சென்டர் அப்படின்னு கொடுத்ததுனால அந்த காப்பிரைட் 2016 கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிற வேர்டு வந்து நமக்கு சென்டரில் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம கண்டென்ட் பேஜில் இருந்து வித் 100% ரிமூவ் பண்ணனாலும் நம்ம வந்து ஆல்ரெடி கண்டென்ட் கொடுத்ததுனால வந்து நமக்கு வந்துட்டு எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ அதனால் வந்து வித் 100% அப்படிங்கிறத நம்ம வந்து ஆஸ் யூஷுவலாக எப்பவும் போல் விட்டுறலாம். ஸோ தென் வந்து கண்டென்ட் பேஜுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் கொடுத்துருக்கோம். ஸோ இதனால தான் கண்டென்ட் வந்து நமக்கு கிளியராக தெரியுது. சப்போஸ் இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலர் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டோன்னா இதுக்கப்புறம் வர அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் ஒரு அட்ராக்டிவாக இல்லாத வெப்சைட் மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ இதனால தான் வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் கலர்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து சேம் அதே கொடுத்துடலாம். ஸோ ஒயிட் கலர் கொடுத்தாச்சு.
ஸோ தென் வந்துட்டு பார்டர் வந்து சாலிட் பிளாக்னு கொடுத்துருக்கோம். ஸோ எதனால சாலிட் பிளாக்னு கொடுத்துருக்கோமோ அந்த பார்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டுறதுக்காக. சப்போஸ் வந்து இதில் 0 பிக்சல் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து எந்த ஒரு பார்டருமே தெரியாது. ஸோ இது எப்படி தெரியுதுங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ பார்டர் வந்து ரிமூவ் பண்ணதுனால நமக்கு வந்து எதுவுமே தெரியலை, வெறும் பிளாங்காக மட்டும் இருக்குது. இதோ 2 இடத்துலையுமே வந்துட்டு பிளாங்காக இருக்குது. ஸோ அதனால தான் பார்டர் வந்து 1 பிக்சல் பிளாக் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ 1 பிக்ஸ் கொடுத்தாச்சு. இந்த கண்டென்ட் பேஜுக்கு அப்புறம் ஸ்டார்னு கொடுத்துருக்கோம். அதாவது வந்து டாமில் வந்து யூனிவர்சல் செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டென்ட் பேஜுக்குள்ளே வர்ற எல்லா சைல்டுக்குமே இது அப்ளை ஆகணும் அப்படின்றக்காக ஸ்டார் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து கண்டென்ட் பேஜுக்குள்ளே வர்ற எல்லா கண்டென்ட்டுக்குமே வந்து மார்ஜின் லெஃப்ட் 10 பிக்சல் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் வந்து பேஜ்லேருந்து லிட்டில் பிட்டாக ஒரு 10 பிக்சல் தள்ளி நமக்கு கண்டென்ட் ரைட் பண்ணுறது ஸ்டார்ட் ஆகுது. தென் வந்து டுட்டோரியல்ஸ் அப்படின்ற ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிவிஷனில் வந்து எதுக்குன்னா வந்து இதான் லாஸ்ட் டிவிஷன். ஸோ இதுக்கு வந்து வித் 100% கொடுத்துருக்கோம். தென் வந்து ஹைட் வந்துட்டு ஆட்டோ கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் கொடுத்துருக்கோம். சேம் ஆஸ் யூஷுவலாக வந்து கண்டென்ட் பேஜ் கொடுத்த மாதிரி பார்டர் வந்து 1 பிக்சல் சாலிட் பிளாக் கொடுத்துருக்கோம். பாடியோட பேக்ரவுண்ட் கலர் பார்த்தோம்னா ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னா நம்ம வெப்சைட்டையும் ஒரிஜினல் பாடியும் டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கலர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம சிஎஸ்எஸ்ல வந்து குரூப்பிங் செலக்டர்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ அந்த வந்து கான்டென்ட் பேஜ், அபவுட் பேஜ், கோர்ஸ் பேஜ் இந்த மூணுக்குமே வந்து டிஃபால்ட்டாக வித் 100% ஹைட் 400 பிக்சல் தென் பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டுங்கிறது டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ வந்துட்டு இப்போ இதை இரேஸ் பண்ணோம்னா நம்மளோட 3 கண்டென்ட் பேஜுக்குமே வந்து இந்த கண்டென்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ எதாவது அவுட்புட் பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ண உடனே கோர்சஸில் போனோம்னா இந்த கோர்சஸில் இந்த கோர்சஸ் பேஜ், தென் அபவுட்டில் அபவுட் பேஜ், தென் கான்டாக்டில் கான்டாக்ட் பேஜ் இந்த மூணுக்குமே வந்து பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டோ இல்லை வித் இல்லைனா பேடிங் எதுவுமே வந்து நமக்கு வந்து சூட் ஆகிருக்காது. ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த மூணுக்கும் காமனாக வந்து ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ திருப்பி நம்ம பழைய செயலியை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன அவுட்புட் வருதுங்கிறத பார்க்கலாம். ப்ரெஷ் பண்ண உடனே ஆஸ் யூஷுவலாக பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆயிடுச்சு. தென் வித் ஹைட் வந்து அசியூம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு வித் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஹைட் 400 பிக்சல்ஸ் ஆல்ரெடி எப்பவும் போல் மூணுக்குமே செட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து கோர்சஸ் பேஜ் எப்படி கிளிக் ஆனோடனே லோட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ கோர்சஸ் பேஜில் வந்து ஆஸ் யூஷுவலாக வந்துட்டு ப்ரீ டிஃபைன்டு கண்டென்ட், அதாவது இண்டெக்ஸ் பேஜில் என்ன டிசைன் பண்ணமோ அதில் ஹெட்டர் வரைக்கும் இருக்க கண்டென்ட்டை சேம் அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா 4 பேஜ் டிஸ்பிளே பண்ணுறப்பையும் அந்த இனிஷியல் கண்டென்ட் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஹெட்டர் கண்டென்ட்டை மட்டும் நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கிறோம். தென் வந்து கோர்ஸ் பேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கிரியேட் பண்ணுறோம். அந்த டிவிஷன் ஐடியில் வந்துட்டு உள்ள வந்து 3 டிவிஷன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். எதுக்கு அந்த 3 டிவிஷன்ஸ் கிரியேட் பண்ணுறோம்னா 3 டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக 3 டிவிஷன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அந்த 3 டிவிஷனோட ஐடியும் சேம் நேமில் இருக்குது. எதுக்காக அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக வந்து சேம் இமேஜஸ் லோட் பண்ணுறதுனால 3 ஐடியோட நேமும் சேமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஐடிக்குள்ளேயும் ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணுறோம். HTML.pngங்கிற ஒரு இமேஜ், CSS.jpg அப்படிங்கிற ஒரு இமேஜ், தென் webdesign.jpg அப்படிங்கிற இமேஜ். ஸோ இந்த 3 இமேஜையும் நம்ம வந்து இந்த கோர்ஸ் பேஜ் அப்படிங்கிற டிவிஷனுக்குள்ளே நம்ம லோட் பண்ணிட்டோம். ஸோ வந்து இதை செப்பரேட் பண்ணுறதுக்காக H3லிருந்து ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா அதை செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக. ஸோ இப்போ வந்து இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ வந்து இந்த இடத்துல நமக்கு கிளியர் அவுட்புட் கிடச்சிருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா CSS ஸ்டைலிங்கில் வந்துட்டு இதோட வித் அண்ட் ஹைட்டை மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் இதோட டிஸ்பிளே வந்து மெத்தட் வந்து இன்லைன் பிளாக்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் வந்து இதோட பார்டர் வந்து பிளாக் கொடுத்துருக்கோம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருதுன்ற இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல கோர்ஸ் இமேஜ் அப்படிங்கிற டிவிஷனுக்கு வித் மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் மார்ஜின் டாப், மார்ஜின் லெஃப்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். டிஸ்பிளே வந்து இன்லைன் பிளாக்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் ஹைட் வந்து 150 பிக்சல். தென் பார்டர் பார்த்தோன்னா 1 பிக்சல் சாலிட் பிளாக் கொடுத்துருக்கோம். தென் கோர்ஸ் இமேஜ்குள்ளே வர்ற IMG அப்படிங்கிற டேக்கு வந்து வித் அண்ட் ஹைட் வந்து 100 பிக்சல் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 100 பிக்சல் கொடுத்தனால தான் நமக்கு இந்த இமேஜஸ் வந்து இந்த கண்டெய்னருக்குள்ளே ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கு. சப்போஸ் இந்த 100 பிக்சலுக்கு பதிலாக நம்ம லெஸ்ஸாக கொடுத்தோம்னா இந்த இமேஜ் கண்டென்ட் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகாமல் பார்ஷியலாக மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கு. ஸோ அதோட எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். சப்போஸ் வந்து இதில் பிக்சல்ஸ் வந்து 80%, ஹைட் வந்து 80% அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இதோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேஜ் வந்து வித் அண்ட் ஹைட்டு பார்த்தோன்னா 80%க்கு கம்மியாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ வந்து இது பார்க்குறப்ப வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம வந்து வித் 100%ம் ஹைட் 100%ம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணோடனே அதோட கண்டென்ட் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ மூணுமே கரெக்டாக கிளியராக ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகிருக்கு. தென் வந்துட்டு கீழே டுட்டோரியல் பேஜ், அதாவது டுட்டோரியல்ஸ் பேஜுங்கிறது வந்து நம்ம இண்டெக்ஸ் பேஜில் இருந்ததை சேம் அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா டுட்டோரியல்ஸ்ங்கிற கண்டென்ட்டும் ஹோம் ஹெட் இருக்கிற கண்டென்ட்டும் சேஞ்ச் ஆகாது. சென்ட்ரல் இருக்கிற கண்டென்ட் மட்டும் சேஞ்ச் ஆகிறதுனால அந்த index.html என்ன இருந்துச்சோ அந்த ஸ்கெலிட்டனை வந்து அப்படியே நம்ம இப்போ காப்பி பண்ணியிருக்கோம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து about.html அப்படிங்கிற பேஜ் எப்படி டிசைன் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த about பேஜில் வந்துட்டு about அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் இருக்குது. தென் வந்து அந்த கம்பெனி பற்றின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் about us அப்படிங்கிற கண்டென்ட் வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா aboutக்கு வந்து ஒரு H3 ஒரு ஹெட்டிங் கண்டென்ட்டும் தென் பேராகிராஃப் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல எப்படி ஸ்டைல்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோன்றத பார்க்கலாம். ஸோ about.html அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஸோ பேசிக்காக வந்துட்டு டாக் டைப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். தென் வந்து HTML பேசிக் எலிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் எல்லா வெப்பேஜுக்கும் style.cs வந்து நம்ம லிங்க் பண்ணி விட்டுட்டோம். தென் வந்துட்டு ஹெட்டர் வரைக்கும் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு நார்மல் இண்டெக்ஸ் HTML என்ன இருந்ததோ அதே சேம் கண்டென்ட். நேவிகேஷன் வந்துட்டு 4 மெனுஸ் வந்து நேவிகேட் பண்ணியிருக்கோம். அந்த கம்பெனி லோகோஸ் இருக்குது. ஸோ தென் வந்து இந்த டிவ் அப்படின்ற டிவிஷனில் வந்துட்டு அபவுட் பேஜ்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து H3 யூஸ் பண்ணி அபவுட் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து இந்த பேராகிராஃபில் வந்துட்டு இன்லைனில் ஒரு ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து இந்த ஸ்டைலை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது. அதாவது வந்து இந்த டெக்ஸ்ட் பார்த்தோன்னா நமக்கு வந்து அலைன்மெண்ட் இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ நம்ம about HTML லோட் பண்ணோடனே இந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் மேலே போயிடுச்சு. தென் வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்து கார்னரை டச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து அலைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இன்லைன் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து மார்ஜின் டாப் வந்து 40 பிக்சல் கொடுத்துருக்கோம். எதுக்குன்னா டாப் ஆஃப் த மார்ஜின்லேருந்து 40 பிக்சல் கீழே வர்றதுக்காகவும் தென் வந்து பொசிஷன் அப்சல்யூட் எதுக்கு கொடுத்துருக்கோம்னா மற்ற எந்த கண்டென்ட்டே அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பொசிஷன் வந்து அப்சல்யூட் கொடுத்துருக்கோம். தென் வந்து வித் வந்து 69% எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஓவரால் கண்டென்ட்ல இருந்து இது வந்து எக்ஸீட் ஆகி வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக வித் வந்து 69% கொடுத்துருக்கோம். தென் வந்து டெக்ஸ்ட் இன்டென்ட் 5 பிக்சல் எதுக்கு கொடுத்துருக்கோம்னா நார்மலாக வந்து ஒரு பேராகிராஃப் ஆரம்பிக்கிறப்ப 5 ஸ்பேஸ் கேப் விட்டதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்போம். ஸோ அதனால வந்து டெக்ஸ்ட் இன்டென்ட் 5 பிக்சல் கொடுத்துருக்கோம். தென் வந்து மார்ஜின் லெஃப்ட் வந்து 5 பிக்சல் எதுக்கு கொடுத்துருக்கோம்னா நம்ம வந்து லெஃப்ட் சைடு வந்து அந்த கண்டென்ட் வந்து பார்டர் டச் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக மார்ஜின் லெஃப்ட் வந்து 5 பிக்சல் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இருக்கிற அவுட்புட் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து எக்ஸிஸ்டிங் அவுட்புட். இப்போ வந்து நம்ம ரீலோட் கொடுத்தோம்னா இந்த அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ரீலோட் கொடுத்தோடனே நமக்கு வந்துட்டு மார்ஜின் டாப் 40 பிக்சல் கிடச்சிருச்சு. தென் வந்து 5 பிக்சல் டெக்ஸ்ட் இண்டென்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல 5 பிக்சல் வந்து மார்ஜின் லெஃப்ட் நமக்கு கிடச்சிருக்கு. தென் ரைட் சைடு வந்து வித் பார்த்தோன்னா 69% வந்து அக்கர் ஆகிருக்கு. ஸோ தென் வந்து இப்போ நம்ம contact.html அப்படிங்கிற பேஜ் எப்படி டிசைன் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கான்டாக்ட் அஸ் அப்படிங்கிற பேஜ் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து கான்டாக்ட் அஸ்ல வந்து கம்பெனி அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம் வித் பேராகிராஃப் டேக். தென் வந்து ரைட் சைடு வந்து ஒரு என்கொயரி ஃபார்ம் டிசைன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 3 இன்புட்ஸ் இருக்குது. அதாவது வந்து நேம், இமெயில், என்கொயரி அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் ஏரியா இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஏரியான்னு நம்ம டிஃபைன் பண்ணதுனால இந்த டெக்ஸ்ட் ஏரியா சைஸை வந்து நம்ம எவ்வளோ வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் வந்து சப்மிட்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம். எதுக்காகனா அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்காக அந்த பட்டன் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து கான்டாக்ட் அஸில் எப்படி இந்த 2 எலிமெண்ட்ஸும் நம்ம டிசைட் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஸோ contact.html அந்த HTML வந்துட்டோம்னா டிவிஷனில் வந்துட்டு கான்டாக்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருக்கோம். தென் இதில் வந்து சேம் H3ல வந்து கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தோன்னா 2 தடவை பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ இதில் வந்து கம்பெனியோட அட்ரஸுக்கு வந்து ஒவ்வொரு லைனுக்கும் வந்துட்டு ஒரு பேராகிராஃப் எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து இன்ஃபோ மீடியா, ஸ்கூல் ரூம், மல்டிமீடியா, தென் அட்ரஸ், லாஸ்ட்டில் வந்து இமெயில் அட்ரஸ். ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங்க்கு வந்து இண்டிவிஜுவலாக வந்து பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து சிங்கிள் பேராகிராஃப் டேக்லேயே இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணலாம். பட் எதுக்காக நம்ம வந்து இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து நமக்கு கிளியர் ஸ்பேசிங் கிடைக்கும். லெட்டர் ஸ்பேசிங்கும் லைன் ஸ்பேசிங்கும் நமக்கு கிளியராக கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம ஈச் அண்ட் எவ்ரி திங்க்கு வந்து இண்டிவிஜுவல் ஃபீட் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டிவிஷன் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டிவிஷனோட நேம் வந்து பார்த்தோம்னா ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஐடியில் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து H2 வந்து என்கொயரி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபார்ம் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து நேம் := இன்புட் டைப்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம HTML ஆல்ரெடி படித்த மாதிரி இன்புட் டைப் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இந்த இடத்துல டெக்ஸ்ட் வந்து இன்புட் ஆகும். தென் செகண்ட் வந்துட்டு இன்புட் டைப் இமெயில். ஸோ வந்து இந்த இடத்துல இமெயில் வந்து இன்புட் ஆகும். சப்போஸ் நம்ம வந்து தப்பான வேலிடிட்டி இல்லாத இமெயில் ஐடியை டைப் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு எரர் காட்டும். தென் வந்து இப்போ 2 ஃபீல்டுமே ரிக்வயர்டு ஃபீல்ட் அப்படின்னு கொடுக்குறோம்னா வந்து இந்த இடத்துல ரிக்வயர்ட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ரிக்வயர்ட் அப்படின்னு ஆட் பண்ணோம்னா இந்த 2யுமே வந்து ஃபில் பண்ணாமல் விட்டோம்னா நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்காது. ஸோ வந்து எரர் காட்டும், ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து ரிக்வயர்டுன்ற ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்துருக்கோம். தென் வந்து டெக்ஸ்ட் ஏரியா நம்ம எதுக்கு இந்த டெக்ஸ்ட் ஏரியான்னு கொடுத்துருக்கோம்னா மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் நம்பர் வந்து நம்ம இன்புட் கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக தான் டெக்ஸ்ட் ஏரியா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து என்டர் டைப் பண்ணி ஒரு பேராகிராஃபே கூட நம்ம வந்து இன்புட்டில் டைப் பண்ணலாம். சப்போஸ் இன்புட் டைப் வந்து வெறும் டெக்ஸ்ட்னு கொடுத்தோம்னா நம்மளால் வந்து சிங்கிள் லைன் ஆஃப் டெக்ஸ்ட் மட்டும் தான் இன்புட் பண்ண முடியும்.
ஸோ அதனால தான் வந்து டெக்ஸ்ட் ஏரியா யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 3 இடத்துலையுமே வந்து பிளேஸ் ஹோல்டர் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னா அந்த இடத்துல என்ன கண்டென்ட் வரும் அப்படின்னு சாம்பிளுக்காக நம்ம ஒரு பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து நேம் அண்ட் இமெயில். தென் லாஸ்ட்டாக வந்து இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட்னு கொடுத்துருக்கோம். ஸோ இன்புட் டைப் சப்மிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஃபார்மில் இருக்க எல்லா டேட்டாவையும் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு சப்மிட் பண்ணுங்க அப்படின்ற அர்த்தம். இதில் வந்து ஒரு ஸ்டைல் வந்து ஆட்ரிபியூட் ஆட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா float right அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டைல் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கொடுத்த உடனே நமக்கு வந்து சப்மிட்ங்கிற பட்டன் வந்து ரைட் சைடு வந்து ஃப்ளோட் ஆகி நமக்கு நிற்கும். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதோட அவுட்புட் வந்து நமக்கு வந்து நேம், இமெயில் அண்ட் என்கொயரின்னு இருக்குது. சப்போஸ் வந்து இந்த 3 ஃபார்மையுமே எம்டியாக இருந்துட்டு இப்போ என்ட்ரு டைப் பண்ணோம்னா இந்த இடத்துல ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்ட் அப்படின்னு ஒரு எரர் காட்டும். ஏன்னா வந்து இந்த ஃபீல்டு வந்து ரிக்வயர்ட் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ நம்ம சாம்பிள் நேம் டைப் பண்ணியாச்சு. தென் வந்து இமெயில் டைப் பண்ணுறதுல blank ஏபி அப்படின்னு நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்டர் அடித்தோம்னா திஸ் இஸ் நாட் அ வேலிட் இமெயில் அட்ரஸ்ன்னு நமக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டியிருக்கு. ஸோ ப்ளீஸ் இன்க்ளூட் ஃபார் இமெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்து something.com அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா ஸோ நமக்கு வந்து கரெக்டான வேலிடேட்டான இமெயில் கிடச்சிரும். தென் வந்து என்கொயரியில் வந்துட்டு திஸ் இஸ் என்கொயரி ஃபீல்ட். ஸோ இந்த இடத்துல வந்து என்ட்ரு டைப் பண்ணி நம்ம எவ்வளோ பெருசு வேணால் எழுதிட்டே போகலாம். ஸோ நமக்கு வந்து ரைட் சைடு வந்து ஸ்க்ரால் பார் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். சப்போஸ் இந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி கீழே கொண்டு வந்தோம்னா இந்த டெக்ஸ்ட் ஏரியா நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இப்போ ஃபார்மை சப்மிட் பண்ணோம்னா நம்ம ஃபார்ம் டேட்டா வந்து கிளியராக சப்மிட் பண்ணோம். பிகாஸ் வந்துட்டு நம்ம நேம் அண்ட் இமெயில் 2 ஃபீல்டையுமே வந்துட்டு பிளாங்காக விடாமல் ஒரு டேட்டா ஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு வெப்பேஜ் வந்து எப்படி HTML5 அண்ட் CSS3 யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஹெடர் செக்ஷன் பார்த்தோம். ஹெடர் செக்ஷனில் வந்துட்டு லோகோ எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தென் நேவிகேஷன் பார் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த நேவிகேஷன் பாரில் லிட்டில் டிரான்சிஷன் வச்சோம். அதாவது ஹோவர் பண்ணுறப்ப நமக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன டிரான்சிஷன் வச்சோம். தென் வந்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் வந்து ஒரு இமேஜ் லோட் பண்ணுறதுக்காக வச்சோம். இந்த இமேஜோட வித்து பார்த்தோன்னா 100% அப்படின்னு கொடுத்ததுனால நமக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. பட் ஹைட் வந்து நம்ம 400 பிக்சல்னு கொடுத்ததுனால அந்த வெப்பேஜில் வந்து 400 பிக்சல்ஸ் மட்டும் கரெக்டாக அலோகேட் பண்ணிக்கிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கண்டென்ட் இருக்கிற ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கோம். ஸோ அதில் வந்து கிரேட் ஸ்லோகன் அப்படிங்கிற ஒரு blank டெம்ப்ளேட் வந்து நம்ம லோட் பண்ணியிருக்கோம். தென் வந்து டுட்டோரியல்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டுட்டோரியல்ஸில் பார்த்தோன்னா நம்ம வந்து C++, ஜாவா அப்படிங்கிற கண்டென்ட் எல்லாம் வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து ஸ்க்ரால் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ண டேக் வந்து மார்க்யூ, MARQUE. ஸோ இந்த மார்க்யூன்ற டேக் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போகும். தென் வந்துட்டு இந்த நேவிகேஷன் பாரில் ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணாலும் ஒவ்வொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். தென் ஒவ்வொரு பேஜ் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, எப்படி இமேஜ் வந்து CSS ஸ்டைலிங் கொடுத்து இமேஜ் எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்திருக்கோங்கிறது பார்த்தோம். தென் காண்டாக்டில் வந்துட்டு எப்படி காண்டாக்ட் அட்ரஸை வந்து P டேக் யூஸ் பண்ணி லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தென் வந்துட்டு எப்படி என்கொயரி ஃபார்ம் டிசைன் பண்ணுறது, தென் எப்படி வந்து அந்த ரிக்வயர்டு ஃபீல்டை வந்து கொண்டு வரதுங்கிறது பார்த்தோம். தென் டெக்ஸ்ட் ஏரியா எப்படி கொண்டு வரதுங்கிறது பார்த்தோம். ஸோ வந்து இதுதான் வந்து பியூர் HTML CSS யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜ் டெம்ப்ளேட் அண்ட் ஒரு வெப்சைட்டோட டெம்ப்ளேட்ஸை டிசைன் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் வந்துட்டு எப்படி இந்த வெப்சைட்டை வந்து சர்வருக்கு ஹாஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ.